ஒரு பெண்ணின் கல்யாண நாள். மாப்பிள்ளை மண்டபத்துல காத்திருந்தாரு. ஆனா மணப்பெண் அவளால் நடக்க முடியல. ஏன்னா அவளோட ஒரு கால் இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த ஒரு நாள்ல நடந்தது அவளோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவளோட விதியையே மாத்திச்சு. ஆனா கதை இங்க தான் முடிஞ்சிடல. அந்த கால் போனதுதான் அவளுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு கடைசியில தெரியும். பச்சை பசேல்னு இருக்கும் ஒரு கிராமம். அங்கதான் கவிதா படிப்பு நல்லா முடிச்சு வேலைக்கு போய் தன்னோட வாழ்க்கைய தானே பில்ட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு தைரியமான பெண். என் கல்யாணம் கூட நான் சம்பாதிச்ச பணத்துல தான் நடக்கணும்னு சொல்லும் அளவுக்கு அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவளோட அம்மா பாட்டி எல்லாருக்கும் அவளே பெருமை. ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போன கவிதாவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். உனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை நல்ல படிப்பு, நல்ல மனசு, முக்கியமா அவளோட கனவுகளை புரிஞ்சிக்கிறவர். அந்த நிமிஷம் கவிதா வாழ்க்கை முழுக்க செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சா. அடுத்த நாள் காலை பாட்டி வீட்டு பக்கத்துல ஓடும் ஆறு. குளிக்க போறா கவிதா. தண்ணி ரொம்ப காம். ஆனா அந்த காம்குள்ள ஒரு டேஞ்சர் இருக்கு. ஒரு நொடி தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதலை அவளோட காலை கவி இழுக்குது. அம்மான்னு அவ கத்துற சத்தம் யாருக்கும் கேட்கல. உயிர் தப்பணும்னு போராடி ரத்தத்துல கலந்த தண்ணியிலிருந்து கரையேறா. ஆனா அந்த நொடியிலேயே அவளோட வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு கால் இல்ல, ஆஸ்பத்திரி. கவிதா விழிக்கிறா. அவளோட கண்கள் நேரா கீழே பார்க்குது. கால் இல்ல. அந்த நிமிஷம் அவளோட கனவுகள் எல்லாம் உடைஞ்சு போகுது. என் கல்யாணம் என்ன ஆகும்? யாரு என்னை ஏற்றுக்கொள்வாங்க? கிராமம் பேச ஆரம்பிச்சது. இந்த கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிடுவார். கவிதா முழுக்க உடைஞ்சு போறா. வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு. ஒரு நாள் மாப்பிள்ளை வர்றார். அவளோட முன்னாடி உட்கார்ந்து அவளோட கைய பிடிக்கிறார். நீ இழந்தது ஒரு கால் தான், நான் காதலிச்சது உன் மனசு. அந்த ஒரு வார்த்தை கவிதாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. அவ மெதுவா ப்ரோஸ்டெட்டிக் லெக் வச்சு நடக்க கத்துக்கிறா. விழுந்தாலும் எழுந்தா, அழுதாலும் முயற்சி விட்டுடல. கல்யாண நாள். அனைவரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. கவிதா மெதுவா நடந்து மண்டபத்துக்கு வர்றா. அந்த நிமிஷம் அவளோட மாப்பிள்ளை ஒரு ரகசியம் சொல்றார். நீ அந்த நாள் ஆற்றுல போகவில்லைனா நீ இப்போ உயிரோட இருக்கவே மாட்ட. கவிதா அதிர்ச்சி. அவர் சொல்றார், அந்த சேம் ஆற்றுல அடுத்த நாள் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்துல நீ இருந்திருந்தா நீயும். சில வினாடி சைலன்ஸ். அந்த முதலை உன் வாழ்க்கையை கெடுக்கல, உன்னை காப்பாத்திச்சு. கவிதா கண்களில் கண்ணீர். ஆனா அந்த கண்ணீர்ல இப்போ வலி இல்ல, அது நன்றி.